மக்களே, ரீசெண்டா Flipkartல இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? மக்களே, உலகத்திலே இப்படி ஒரு அன்பாக்சிங் யாருமே பண்ண முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இதை அசம்பிள் பண்ணிடுறேன், அப்புறம் நான் இதை எதுக்கு வாங்கினேங்கிறத சொல்றேன். ஒரு வழியா இதை நான் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நான் எதுக்கு வாங்கினேன்னா, ஒரு நிமிஷம். கொஞ்ச நாள் முன்னாடி குட்டித்தவங்க ட்ரெஸ் வைக்கிறதுக்காக 6 floor பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். அதில் அவங்க ட்ரெஸ் எல்லாமே அழகாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட்டு வீட்டில் நான் அங்கங்கே வச்சுருவேன், எனக்கு தேயிற டைமில் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். நான் இதில் என்னென்ன வச்சுருக்கேங்கிறது பார்க்கலாமா? மேலே வந்து பாப்பாவோட டாய்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கும் கீழே பாப்பாவோட மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதுக்கும் கீழே பவுடர், காஜல், குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதுக்கும் கீழே நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வச்சுருக்கேன், அதுக்கு கீழே டைப்பர் வச்சுருக்கேன். இப்போ பாப்பாவோட ப்ராடக்ட் எல்லாமே ஒரே இடத்துல வந்துருச்சு. வீட்டில் நான் அங்கங்கே தேடணுங்கிற அவசியமே இல்லை. முக்கியமாக இதில் வீல் இருக்கனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழகாக மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இந்த ப்ராடக்டை நான் Flipkartலேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ராடக்டோட இமேஜை கிளிக் பண்ணால் ப்ராடக்டோட லிங்க் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.